அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை வேலைக்கான விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட் எப்போ வரப்போகுது, இல்லை வருமா வராதா, இந்த கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து என்ன அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ரிசல்ட் கன்ஃபார்மாக என்ன டேட்டில் தான் வெளியாக போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்காமல் இருக்குது, இன்டர்வியூ நடக்காமல் இருக்குது இல்லையா. ஸோ அது எப்போ நடக்க போகுது, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் எப்படி, என்ன ஸ்டெப்பில் இருக்குது, என்ன அப்டேட்டில் இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ இதில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதை பற்றின தகவல். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுமே சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றதை வீடியோவில் சொல்லிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக ரிசல்ட் வருமா, வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரிசல்ட்டு எஸ்எம்எஸில் வருமா, மெயிலில் வருமானன்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்றத மெயினாக சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன ஏதுன்றதை தெளிவாக பார்ப்போம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி ரேஷன் கடை ரிசல்ட்டு எப்போ வரப்போகுது அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ந்து நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும், நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலிமா. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அப்டேட் கொடுக்க போகிறது என்னென்னா, என்ன அப்டேட்டில் இருக்குது இந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேஷன் கடை தமிழ்நாடுக்கான ரேஷன் கடை ரிசல்ட் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் பார்த்திங்கனாக்கா ரிசல்ட்டுக்கான லிஸ்ட்டு, இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி ஆகி கொண்டு தான் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் வெளியிடாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மட்டும்தான். அது என்ன காரணம் அப்படின்னா, இன்னமும் நிறைய மாவட்டங்களில் ஓகேங்களா, விற்பனையாளருக்கு ஒரு சில மாவட்டத்தில் நடக்காமல் இருக்குது, ஒரு சில மாவட்டத்துக்கு கட்டுனருக்கு மட்டும் நடக்காமல் இருக்குது, ஒரு சில மாவட்டத்தில் 2 மாவட்டத்துக்குமே பார்த்திங்கன்னா நேர்காணல் நடக்காமல் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணனால இந்த நேர்காணல் நிறுத்தி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். மழை எச்சரிக்கை காரணமாக தான். அது முடிஞ்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. ஸோ இன்னமும் ஏன் அதை ரெக்கவர் ஆகலை, இன்னமும் ஏன் நடத்தாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாவட்டங்களில் நிறைய இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டதுனால ஆஃபீஸ் அந்த மாதிரி நடத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சேதமடைஞ்சிருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கனாக்கா இன்னும் நடத்தாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ரெடியாக இருக்கிற மாவட்டங்கள்லாம் நேர்காணல் பேட்சாக, அதாவது ஒரு நாளைக்கு 50 பேர் 100 பேர்னு சொல்லிட்டு நேர்காணல் நடத்தி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உடனே பொங்கல் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே மனதில் கொண்டு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டிலேயாக தான் செய்யும் அப்படின்ற மாதிரியும் தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க முக்கியமான அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் செய்தி டெய்லி நியூஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கான ரேஷன் அப்டேட் என்னன்றது. ஓகேங்களா. ஓகேப்பா, படிக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளே அனைத்து மாவட்டங்களுக்கும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி அந்தந்த அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதாவது என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எந்தெந்த மாவட்டங்கள் ரிசல்ட் ரெடியாக இருக்குதோ அந்தந்த மாவட்டங்களுக்கு நாங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எல்லாமே ஒரே டைமில் தான் நாங்கள் வெளியிடுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க தகவல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு விஷயம் என்னென்னா,
இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து எஸ்எம்எஸ்ஸில் அனுப்புவாங்களா, இல்லை மெயிலில் அனுப்புவாங்களா, இல்லை லெட்டர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம வீட்டுக்கே வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான அப்டேட்டுமே கூட்டுறவுத்துறை அமைச்சரே வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே செலக்ட் ஆன அனைவருக்குமே எங்களோட அஃபிஷியல் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் வந்து 38 மாவட்டத்துக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வெப்சைட்டில் நாங்கள் வந்து வெளியிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில பட்சத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து முன்னாடியே தகவல் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே அவங்களுக்குமே போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவே நாங்கள் வந்து அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரியும் தகவல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு விஷயம் என்னென்னா, இந்த நாங்கள் வந்து எத்தனை மார்க்கில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றதுக்கான அப்டேட் தெரியுமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான அப்டேட்டுமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஓகேங்களா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள்ன்றது வந்து பார்த்திங்கனாக்கா செலக்ட் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருக்குமே இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. ஓகேங்களா. யார் யாருக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கோம், நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணீங்க, ஸோ அது இன்டர்வியூக்கு எத்தனை மார்க்கு, அதே மாதிரி டாக்குமெண்ட் எத்தனை மார்க் போட்டிருக்கோம், டோட்டல் எவ்வளோ மார்க்கு, ஸோ அதில் வந்து என்ன மார்க்கில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ இது எல்லாமே அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1 மெரிட் லிஸ்ட் 2 வரும் இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்கும் இந்த 2025 முதல் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா மார்க்கையும் நாங்கள் வந்து வெளியிட போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்னதில் எவ்வளோ மார்க்கில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகாமல் போயிருக்கீங்க, செலக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ எல்லாமே வந்து தெளிவாக நாங்கள் வந்து அப்டேட்டாகவும் கொடுத்துருவோன்ற மாதிரியும் தகவல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ இங்கே தெளிவாக பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஓகேங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விற்பனையாளருக்கும் பேக்கர்ஸ்க்கும் விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் வந்து அப்ளிகேஷன், அதாவது பார்த்திங்கன்னா அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஜோன் எல்லாருமே அப்டேட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கனாக்கா எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா கால் லெட்டர் டவுன்லோட், கால் லெட்டர் இன்டர்வியூ ஆல் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஜோன் போட்டிருக்காங்க. என்ன அப்டேட் ஜோன்னா ரிசல்ட்டுக்கான அப்டேட் ஜோன் போட்டிருக்காங்க. அப்படின்னா நமக்கு வந்து வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குதுன்றதை இந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே வேலைகள் சிறப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஜனவரியில், ஆனால் கன்ஃபார்மாக இந்த ஜனவரியிலேயே வந்து ரிசல்ட்டுக்கான அப்டேட் கன்ஃபார்மாக நமக்கு கிடச்சிரும். ரிசல்ட்டுமே வந்துடும்ன்ற மாதிரியும் தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா செலக்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், ஸோ திரும்ப ஏதாச்சும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா. உங்கள் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப செக் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா பொங்கல் வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே கூட வந்து ரிசல்ட் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரிய கருப்பண்ண அவருடைய முக்கியமான அப்டேட் இது தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் சொல்ல போகிற இந்த வேலையை வந்து பார்த்திங்கனாக்கா முழுக்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட்டபிள் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ஃபைனலாக இருக்கும். என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துன்றதை என்னோடய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என் ஜாப்போட டீல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிடுவேன். அதே மாதிரி மஸ்ட்டு 2 ஃபோன் இருக்கணும். ஓகேங்களா. 2 ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கணும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க ஃபோனாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அவங்க ஃபோனை வாங்கி நம்ம ஒர்க் பண்ணிட்டு கொடுத்துட்டு போகிறோம். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான் இருக்கும். டெய்லி வந்து 500 1000 ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படி என்னன்றதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ, வெல்கம், பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.